श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. परागपद्धति श्लोकं 352. तव सञ्चरणात् रजो विधूतं यदिदं रङ्गनरेन्द्रपादरक्षे अलमेतद् अनाविलानि कर्तुं कदकक्षोद इवाशु मानसानि. பதபதார்த்தம். ஹே ரங்க நரேந்திர பாதரக்ஷே, ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே, தவ உன்னுடைய சஞ்சரணாத் சஞ்சாரத்தாலே விதூதம் உண்டு பண்ணப்பட்டிருக்கின்ற யது யாதொரு இதம் இந்த ரஜகா தூளியானது அஸ்தி இருக்கிறதோ ஏதது இதானது கதகக்ஷோத இவ தேத்தாங்கொட்டையின் பொடி போல மானசானி மனசுக்களை ஆஷு சீக்கிரமாக அனாவிலானி கலக்கமில்லாதவைகளாக கர்த்தும் பண்ணுவதற்கு அலம் போதுமானவைகள் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது ஒரு கலங்கின ஜலம் இருக்குது அப்படின்னா எதாலேயோ அது ஒரு சுத்தமான ஜலமாக இல்லாமல் கலங்கி இருக்குது அப்படின்னா அந்த ஜலத்தில் தேத்தாங்கொட்டை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொடி, அந்த தேத்தாங்கொட்டையை பொடி பண்ணி அந்த பொடியை போட்டால், இல்லை தேத்தாங்கொட்டையே அந்த ஜலத்தில் தேய்ச்சா, அடியில் அந்த பாத்திரத்தோட அடியில் தேய்ச்சோன்னா அந்த தேத்தாங்கொட்டையோட தன்மையினால் அந்த ஜலமானது மேலாக நல்லா தெளிவாயிடும், அந்த கலங்கள் எல்லாம் போயிடும். ஆக அந்த கலங்கின ஜலத்தை சுத்தமாக்குறது எது அப்படின்னா அந்த தேத்தாங்கொட்டை. இது நாட்டு மருந்து கடையில் இப்போ கூட கிடைக்கிறது. தேராதவனையும் தேற்றும் தேராமரம் அப்படின்னு சொல்லுவாள் இந்த தேத்தாங்கொட்டையை. எவ்வளோ இவனை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு இருக்கிறவனை கூட காப்பாற்றுறது எதுன்னா தேத்தாங்கொட்டைன்னு. அந்த அளவுக்கு ஒரு கலங்கின ஜலத்தை சுத்தமாக்கிறது எது அப்படின்னா அது தேத்தாங்கொட்டைன்ற அந்த நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு வகையான இது. அது இப்போ நம் சுவாமி என்ன சாய்க்கிறார், அந்த மாதிரி எங்களுடைய மனசானது அப்படி கலங்கி இருக்கு. இந்த கலங்கின மனசுக்கு எது தேத்தாங்கொட்டையாக இருந்து தெளியப்படுத்த போகிறது, எது சுத்தி பண்ண போகிறது, எது அதை க்ளீன் ஆக்க போகிறது அப்படின்னா பாதுகையே உன்னுடைய தூளி தான் அந்த பொடி எங்களுக்கு அப்படின்னு சாய்க்கிறார். எப்போ இந்த பொடியானது கிளம்புறது, இந்த தூளியானது கிளம்புறது அப்படின்னு பார்த்தோன்னா உன்னுடைய சஞ்சாரத்தாலே உண்டு பண்ணப்பட்டிருக்கின்ற இந்த தூளியானது அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது பெருமாள் திருவீதி புறப்பாடும் பொழுது நம்ம பெருமாளை சேவிக்கிறோம். அப்போ காற்றுல நிறைய தூசுகள் கலந்துருக்கு. அப்போ ஏற்பட்ட தூசுகள் பெருமாள் மேலேயும் பட்டு நம்ம மேலேயும் படும்போது, பெருமாள் திருவடியில் பட்டு நம்ம மேலே படும்போது, பெருமாளோட ஸ்ரீசடாரியில் பட்டு நம்ம மேலே படும்பொழுது நமக்கு இந்த கலங்கின மனசுகள் எல்லாமே தெளிஞ்சு ஒரு மாதிரி நிதானத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான ஸ்லோகம். அது எப்படி பாதுகையோட தூசு பட்டுதுன்னா அது எப்படி தெளிஞ்சது, கலங்கள் சரியாயிடும் அப்படின்னா இதுக்கு நம்ம போன ஸ்லோகத்தில் பார்த்த மாதிரி அகலிகையோட விருத்தாந்தமே அதுக்கு ஒரு சாட்சி. ஏன்னா ஒரு கலங்கின மனசோடு இருந்தவளுக்கு, அந்த சாபம் அப்படின்ற கலங்கின மனசோடு இருந்தவளுக்கு ஒரு சாப விமோச்சனம் எதனால் ஏற்பட்டது அப்படின்னா பாதுகையின் தூசுனால தான் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது கம்பராமாயணத்தில் அழகான ஒரு பாசுரமாக வரும். தீதிலா உதவி செய்த சேவடி கரிய செம்மல் கோதிலா குணத்தான் சொன்ன பொருளெல்லாம் மனத்தில் கொண்டு மாதவன் அருள் உண்டாக வழிபடு படர் உராதே போது நீ அன்னை என்ன பொன்னடி வணங்கி போனாள் அப்படின்னு. தீதிலா உதவி செய்த சேவடி கரிய செம்மல்ங்கிறது ராமன். அந்த அகலிகையோட சாபம் தீர்றதுக்கு உதவி செய்த சேவடிக்கு அரிய செம்மல் யாருன்னா ராமன். கோதிலா குணத்தான் சொன்ன பொருளெல்லாம் மனத்தில் கொண்டு, அகலிகையோட விருத்தாந்தத்தை கோதிலா குணத்தான் குற்றமே இல்லாத குணம் உள்ள விஸ்வாமித்ரர் மூலமாக கேட்டு தெரிஞ்சுண்டு மாதவன் அருள் உண்டாக வழிபடு அப்படின்னு அகலிகையை பார்த்து சொல்கிறார். மாதவன் அருள் உண்டாக வழிபடு. மாதவன் அருள் உண்டாகன்றதுக்கு 2 வியாக்கியானம் இருக்குது. ஒன்று பெருமாளோட அருள் உண்டாக, இன்னொன்று மகா பெரிய தபங்கள் செய்த கௌதமரோட அருள் உண்டாக. மாதவன் அருள் உண்டாக வழிபடு படர் உராதே அப்படிங்கிறார். படர் உராதேன்னா கவலைப்படாதே, பழசெல்லாம் நினச்சிண்டு மனசை வருத்திக்காதே
இந்த ஒரு வார்த்தையில் அதை சொல்லிட்டார். படர் உராதே போது நீ அன்னை என. போது என்ன அப்படின்றத சேர்த்து பார்க்கும்பொழுது அதெல்லாம் பழசெல்லாம் நினச்சிட்டு கவலைப்படாத, நீ கிளம்பு, நீ போ, நீ கவலைப்படாமல் கிளம்பு அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது அகலிகையை பார்த்து அவர் சொல்கிறார், நீ அன்னை அப்படின்றார். நீ அன்னைன்னு அவளை பதம் போடுறார். எதுக்கு அகலிகையை பார்த்து அன்னைன்னு சொல்லணும் அப்படின்னா, கௌசல்யானவள் 12 மாதம் தன்னோட கருவில் சுமந்தா. ஆனால் அகலிகையானவள் ராமனை தன்னோட கருத்தில் சுமந்தாள்ங்கிறதுனால அவளுக்கு அன்னைன்னு பட்டம் கொடுக்குறார் ராமன். போது நீ அன்னை என்ன பொன்னடி வணங்கி போனாள் அப்படின்னு. படர் உராதே, அதாவது இப்போ பாதுகையின் தூசுனால அவள் திருப்பி பெண் வடிவமாக ஆகிட்டா. இப்போ ராமன் சொல்கிறார் படர் உராதே, பழசெல்லாம் நினச்சி கவலைப்படாதே அப்படிங்கிற. இன்னைக்கு ஒரு லைஃப் சைக்காலஜி கான்செப்டாக சொல்லப்படுற ஒரு பெரிய விஷயன்றது லெட் கோ. போனதெல்லாம் போகட்டும். இது நம்ம பெரியவா அந்த காலத்தில் ரொம்ப சிம்பிளாக ஒரு சாதாரண ஒரு வார்த்தையாக சொல்லுவாள். ஆனதெல்லாம் ஆகட்டும், போனதெல்லாம் போகட்டும், விடு அப்படின்வா. அதுதான் இன்றைக்கி லெட் கோன்னு ஒரு பெரிய மந்த்ராவாக்கி அதை லைஃப் சைக்காலஜி கான்செப்டுன்னு சாய்க்கிறார். எல்லாரும் பெரியவா எல்லாரும் இன்றைக்கி சைக்காலஜிஸ்ட் எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னா, லெட் கோ அப்படிங்கிறது எது உனக்கு வலியை ஏற்படுத்துறதோ, ஏமாத்தத்தை தரதோ, சோகத்தில் ஆழ்த்துறதோ, குற்ற உணர்ச்சியை தூண்டுறதோ, அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை கொடுக்கறதோ, அதை எல்லாத்தையும் லெட் கோ பண்ணுங்கோ, போக விடுங்கோ அப்படின்னு சொல்கிறார். இதைத்தான் ராமாயணத்தில் அன்னைக்கு ராமன் அழகாக படர் உராதே அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். பழசெல்லாம் போனது போகட்டும், அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாதே. இப்போ நம்மளோட மனசும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களால் கலங்கி இருக்குது. நம்மளுக்கு லைஃப்பில் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக நடந்துடுறதுன்னு இல்லை, நிறைய விஷயங்கள் நமக்கு கலக்கத்தை கொடுக்கறது, மனசு கலங்கி இருக்குது. அப்போது நமக்கு ஒரு தேத்தாங்கொட்டை பொடி மாதிரி ஒரு பொடியானது தேவைப்படுறது. அது என்னது அப்படின்னா பாதுகையின் அந்த தூளி. அது எப்போ கிடைக்கும்? எப்போ நம்ம ஸ்ரீசடாரியை நம்ம வாங்கிக்கிறோமோ, நம்ம அதை பக்தியோடு சேர்த்துக்கிறோமோ, அப்போ நமக்கு அந்த தூசானது, தூளியானது பாதுகையோட பிரசாதமாக நமக்கு கிடைக்கிறது. அப்படி கிடைக்கும்போது நமக்கு என்ன ஆகுது? அகலிகைக்கு கிடைச்சா மாதிரி நமக்கும் அது கிடைக்கும் பொழுது ராமன் சொன்ன வார்த்தையா படர் உராதேன்னு சொன்ன மாதிரி நம்மளுடைய கலக்கங்களும் தீர்க்கப்படும். இதை நினச்சி கவலைப்படாதே, பாதுகையினால் உனக்கு ஒரு நல்ல கதி கிடச்சிருத்து, இனிமே பழச நினச்சி கவலைப்படாதேன்னு ராமபிரானோட வார்த்தையாகவே அது இருக்கா மாதிரி நமக்கும் ஸ்ரீசடாரிய பக்தியோடு ஏற்றுக்கும் பொழுது பழச நினச்சி எதையும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் கலங்கின மனசுக்கு ஒரு தேத்தாங்கொட்டை பொடியை போல எது நமக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கறதோ, ஒரு கலக்கமில்லாத தன்மையை கொடுக்கறதோ, அந்த பாதுகையை தான் இந்த ஸ்லோகத்தில் நம் சுவாமி சேவிக்கிறார். ஆக பெருமாள் வீதி புறப்பாடும்போது கூடவே நம்ம நடந்து போனாலே போதும், நம் பாபங்கள் எல்லாமே தீர்ந்துடும். ஏன்னா அந்த சஞ்சாரத்தின் போது உள்ள தூளியானது நம்மளுடைய மனசை கலக்கமில்லாதவைகளாக பண்ணுகிறதுன்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறார். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.